சரி, இப்போ வசனத்துக்குள்ள நான் கடந்து போகலாம். எடுத்தவங்க வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். போதும். இப்போ இந்த லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனம் மட்டும்தான் ஆண்டவர் முழுமைப்படுத்துறார். இந்த லூக்காவினுடைய அதிகாரத்தை எழுதினவர் இந்த வசனத்தை முழுமைப்படுத்துறார். ஆனா இதே வசனம் மற்ற சுவிசேஷங்கள் இருக்குது. மத்தேயுல இருக்கு, மார்க்ல இருக்கு, யோவானிலும் இருக்கு. ஆனா இவங்க 3 பேரும் இந்த வார்த்தை ஃபில் பண்ணல. ஆனா இவர் மாத்திரம்தான், லூக்கா மாத்திரம்தான் இந்த வார்த்தையை ஃபில் பண்றார். இப்போ மத்தேயுல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:50 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. மத்தேயு 27. மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மத்தேயுல இது எழுதியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? பிதாவை கொண்டு வரல, ஆவியை கூப்பிட்டு சத்தமிட்டு ஆவியை விட்டார். 2வது மார்க் 15:37. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அடுத்தது யோவான் 19:30. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30. எடுத்து கொடுங்க ப்ளீஸ், டக்குன்னு. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சரி, இப்போ லூக்காவுக்கும் 3 பேருக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஒண்ணுதான், 3 பேரும் ஒன்னாதான் சொல்றாங்க. ஆவியை ஒப்பு கொடுத்தார், சத்தமிட்டு ஆண்டவருடைய கையில ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இதே ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னு நம்ம பார்க்கலாமா? 35 சங்கீதம் 35:5 வாசிங்க. டக்குன்னு எதிர்த்தவங்க வாசிங்க. சங்கீதம் 35வது சங்கீதம். சாரிமா 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். போதும். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தாவீது இந்த சங்கீத புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த லூக்கா 23:46 கிரேக்க மொழியில எழுதப்பட்டு இருக்குது. கிரேக்கர் மொழியில எழுதுறதுனால எல்லா ஜனங்களுக்கும் தெரிகிற மாதிரி மிக தெளிவா இந்த வார்த்தையை ஆண்டவர் அந்த எழுதினவர் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே வார்த்தையை சங்கீதக்காரனும் சொல்லி இருக்கிறார் சங்கீதத்துல 31:5. சரி, இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்துல 110 முறை அவரை குறித்தன தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. எத்தனை முறை? 110 முறை. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் நிறைவேற்ற போகிற தீர்க்க தரிசனங்கள் குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்துல 110 முறை எழுதப்பட்டு இருக்கிறது. சரி, இந்த 110 முறை இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதப்பட்டு இருக்கிறது. முதல் வார்த்தையை நம்ம என்ன படிச்சோம் இன்னைக்கு? 7 వార్తైల తండ్రి వీళ్ళు ఏం చేస్తున్నారు, ఎరుగురు వీళ్ళని క్షమించు. நம்பர் 2 இன்றைக்கு என் கூட பரதேசில். இப்போ நம்பர் 3 இதோ உன் தாய், இதோ உன் மகன். நம்பர் 4 ஏலி ஏலி லாபா சபத்கானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. நம்பர் 5
బాగా చెప్పాలి. నంబర్ 5 దప్పిక మనకి దప్పిక కొనుచున్నాను. சரி. நம்பர் 6 முடிந்தது. இப்போ எல்லாமே இந்த 6 வார்த்தையில முடிச்சிட்டார் ஏசப்பா. ஏசு கிறிஸ்து 6த்திலேயே முடிச்சிட்டார். முடிஞ்சிச்சு, எல்லாமே நான் முடிச்சிட்டப்பா. அப்போ 7வது ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? 7வது இந்த வார்த்தையை எதுக்காக சொல்லணும்? ఎదుకాక 7வது ఆండవర్ 7 మాట ఎందుకు పలకాల? 6లోనే చెప్పేశాడు, సమాప్తం అయిపోయింది, అంతా ఫినిష్. అయితే சம்மத்தம் అయిన తర్వాత முடிஞ்சதுக்கு அப்புறம் 7வது இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் பயன்படுத்தணும்? இதுக்கு மிக தெளிவான விளக்கம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது, முழுமை அடையிறது. இந்த 6 வரைக்கும் முழுமை அடையல. இந்த 6 என்பது முழுமை ஆகல, இன்னும் ஆகல, முடியல. ஆனா 6ல என்ன 6வது வார்த்தையில முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டார். ஆனா 6ல இன்னும் முடியல. 7வதுல தான் எல்லாமே கரெக்டா ஆண்டவர் கிளியரா அதை க்ளோஸ் பண்றார். உலகத்தை எத்தனை நாள்ல படைச்சாரு? 10 days, 7 days, 7 days, 6 రోజులు. లోకాన్ని దేవుడు సృష్టించింది ఎన్ని రోజులు? 6. 7 రోజు விஸ்ராந்தி தினம், ஓய்வு நாள். அப்போ அந்த ஓய்வு, அந்த 7வது எதை குறிக்குது? பரிபூர்ணத்தை குறிக்கிறது, முடிக்கிறது குறிக்கிறது. ஸோ இந்த சிலுவையின் பாடுகளில் கூட இந்த 7வது வார்த்தைன்றது மிக முக்கியமானது, மிக உன்னதமானது, நம்மளால மற்றவங்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. இந்த உண்மையாலுமே நான் படிக்கும் போது, தியானிக்கும் போது ஆவியானவர் எனக்கு ரொம்ப தெளிவாக எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த 7 முழுமையை குறிக்குது. சரி, 7 வார்த்தைகள் என்பது ஆண்டவர் எதை வைத்து சொன்னார்? அவர் என்னவெல்லாம் செஞ்சு முடிச்சாருன்னு நம்ம பார்க்கலாம். வேதத்தின் அடிப்படையில் முதலாவது அவர் செய்த காரியங்கள் எல்லாம் என்ன, அவர் எப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சாருன்னு நம்ம பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்து தன்னை எவ்விதத்தில் பிதாவுக்கு அர்ப்பணித்தார், எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 1, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற அர்ப்பணிப்பு. தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற அர்ப்பணிப்பு. இந்த தீர்க்க தரிசனம் தான் பழைய ஏற்பாட்டில் 110 தீர்க்க தரிசனங்கள். இந்த 110 தீர்க்க தரிசனங்களும் இயேசுவை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 110 தீர்க்க தரிசனங்களும் இயேசு நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அடுத்தது பிதாவுனுடைய ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. இந்த ஒரு வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 18:11 வாசிங்க. இல்லைன்னா யோவான் 8:29 2 வசனங்களை வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன். இல்ல 8:29 பிரதர். அப்போ 2வது ஒரு காரியம் என்னன்னா, பிதாவோட அர்ப்பணிக்கிறது. பிதாவோடு அவர் ஒன்றாய் இருப்பது. ஆண்டவர் பல முறையில் சொல்லிட்டார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், பிதா என்னை தனித்திருக்க விடவில்லை, பிதா என்னை விட்டு எங்கேயும் போல, நானும் பிதா ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு பிதாவுடைய ஐக்கியத்தை அவர் அர்ப்பணிச்சு
அதை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம்னா ஆண்டவர் இருந்தார். மூன்றாவது ஒரு காரியம், பிதாவினுடைய ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறது. பிதா என்ன ஊழியத்தை செய்வதற்கு இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த ஊழியத்தை செய்வதற்கான தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தில் இயேசு மிக தெளிவாக இருந்தார். அதுக்கு எடுத்தவங்க வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போ பிதா என்னை குறித்து சொன்ன காரியங்கள், பிதா வீரனுடைய ஊழியங்களை செய்வதற்குரிய காரியங்களை நான் நிறைவேற்றுவதற்கு நான் சரியா நிற்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், அவருடைய ஊழியத்தை செய்வதில் என்னை நான் முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இது எத்தனாவது? மூன்றாவது. நாலாவது, வெற்றியுள்ள அர்ப்பணிப்பு. வெற்றியுள்ள அர்ப்பணிப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி 7 காரியங்களை முழுமைப்படுத்துறாரு, எப்படி முழுமையாக அவர் செய்து முடிக்கிறாரு, எதற்காக இந்த 7வது வார்த்தையை ஆண்டவர் பிரயோஜனம் சொல்லணும், ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை அந்த சிலுவையில் சொல்ல வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். வெற்றி உள்ள ஒரு அர்ப்பணிப்பு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23. 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அடுத்தது வாசிங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். இது 4வது வெற்றியுள்ள அர்ப்பணிப்பு. ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயமாய் அவர் மாற்றினார், வெற்றியாய் அவர் மாற்றினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அவர் இந்த பூமியில 3.5 வருடங்கள் ஊழிய நாட்களில் ஆண்டவர் என்ன செய்யணுமோ, దేవుడు ఏం చేయాలో వాటిని అన్నిటి కూడా கரெக்டுగా மிக நேர்த்தியா அவர் செய்து முடித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்து நம்பர் 5, மரணத்தை ஜெயிக்கிற அர்ப்பணிப்பு. எடுத்தவங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 11:26. மரணத்தை ஜெயிக்கிற அர்ப்பணிப்பு. ஆமென். போதும். இந்த வசனத்துல மரணத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வரைக்கும் மரணம் என்பது யாருக்கும் ஒரு ஜெயம் கொடுக்கிற ஒரு நிலையில இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது பிறகு அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாய் இந்த உலகத்துக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. அதன் மூலமா தான் இன்னைக்கு நாம எல்லாருமே இந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய இந்த அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய் நாம இன்றைக்கு வாழ்றோம். அடுத்தது நம்பர் 6, புதிய மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். நம்பர் 6, புதிய மார்க்கத்துக்கான அர்ப்பணிப்பு. எடுத்தவங்க வாசிங்க. இந்த லேவி கோத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் தெரியுமா ஊழியம் செய்யணும்? யாருங்க செய்யணும்? யார் ஊழியம் செய்யணும்? ஆசாரியர்களும் லேவி கோத்திரம் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியம் செய்ய முடியும். மீதி யாரும் இந்த இடத்துல போய் நிற்கக்கூடாது. இந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறதோ, பாட்டு பாடுறதோ, ஆராதிக்கிறதோ எதுவும் இந்த இடத்துல பண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதுக்கு தகுதி உள்ள பாத்திரங்கள் யாருன்னா ஆசாரியர்களும் லேவி கோத்திரம், இவங்க தான் அதற்கு தகுதி. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கிறார். அது என்ன தெரியுமா? ஒரு புதிய மார்க்கம்னா என்ன தெரியுமா? இந்த இடத்துல
இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த புதிய மார்க்கம் என்ன தெரியுமா? யாரை வேணாலும் எப்பேற்பட்டவளா இருக்கிறவங்களா இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம், அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யலாம் என்கிற புதிய மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்து செஞ்சு முடிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 6 அதுதான் புதிய மார்க்கத்துக்கான அர்ப்பணிப்பு. இன்னைக்கு இவ்வளோ பேர் எனக்கு முன்னாடி வந்து 6 பேர் பேசினாங்க. இந்த 6 பேர் பேசுறதுக்கான அதிகாரத்தை யார் நமக்கு பெற்றுக் கொடுத்தாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பெற்றுக் கொடுத்தாரு? தன்னை அர்ப்பணிச்சு அந்த மார்க்கத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யார் வேணாலும் ஜெபிக்கலாம், யார் வேணாலும் சுவிசேஷம் சொல்லலாம், யார் வேணாலும் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், யார் வேணாலும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கலாம், யார் வேணாலும் அற்புதங்களை செய்யலாம், யார் வேணாலும் தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாக பேசலாம் என்கிற அதிகாரத்தை யார் வாங்கி கொடுத்தாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ புதிய மார்க்கத்துக்கான அர்ப்பணிப்பு ஆண்டவர் செய்ய தன்னை அர்ப்பணிச்சார். நம்பர் 7 பிதாவின் சித்தம் செய்ய அவர் தன்னை அர்ப்பணிச்சார். பிதாவினுடைய சித்தத்தை செய்ய அவர் தன்னை அர்ப்பணிச்சார். அது எப்படி அதை தன்னை அர்ப்பணிச்சார் என்று நான் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 20:28 வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் போதும். ஒரு கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணிச்சார். கொஞ்சம் கவனிங்க. பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். பிதாவினுடைய சித்தம் என்ன? ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாது, அவர்கள் விடுதலையாகணும், மனம் திரும்புதலை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளவோ பலிகளை எல்லாம் செலுத்திட்டாங்க. ஆனால் என்னுடைய குமாரனாகிய, என்னுடைய நேச குமாரனாகிய இவருடைய மரணத்தின் மூலமாய் இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும்னு சொல்லி பிதா விரும்புகிறாரு. அந்த பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு இயேசு தன்னை அர்ப்பணிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவும் செஞ்சிட்டார்ல, இவ்வளவும் செஞ்ச கடவுளை இயேசுக்கு பிதாவாகிய தேவன் கை விட்டாரா இல்லையா? ఇవ్వలో అర్పణిస్తూ తన வாழ்க்கையை ఒప్పు కొడతారు యేసుక్రీస్తు. ఎంతగా చేసిండు. ఇని మీద ట్విస్టే, இனி మీద வசனத்துக்குள்ள நான் போக போறேன். இவ்வளோ நாள் போனது வசனம் இல்லை, நான் மேலோட்டமா போனது பைண்டிங்களோ இல்லை. சரி, இயேசு கிறிஸ்து இவ்வளோ சொல்லிட்டாரு. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை பிதா கை விட்டாரா இல்லையா? கை விட்டாரா இல்லையா? கைவிட்டார்ல. 100% சொல்லுங்களேன். நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. கைவிட்டார் இல்ல? கைவிட்ட கடவுள்கிட்ட எப்படி இயேசு கைவிட்டார்? நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. கரெக்டா தானே? கைவிட்டார் தான், 100% கைவிட்டார். கைவிட்ட இயேசு எப்படி 7வது வார்த்தையில பிதாவே உம்முடைய கையில என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்றது? ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு? அதுதான் நானே குழம்பிட்டேன். அதை நான் வாசிக்கும் போது, ஆவியை தெளிவுபடுத்தும் போது நானே மிரண்டேன். நான் மிரட்டல, நான் மிரண்டு போயிட்டேன். சரி, ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவர்கள் 3 பேரையும் குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? திருத்துவம். 3 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. 3 பேரும்
ఏకంగా ఉన్నారు. పழைయ ఏర్పాటు కాలంలో పాత నిబంధనలో యేసుక్రీస్తు తండ్రి, కుమారుడు, పరిశుద్ధాత్మ దేవుడు ముగ్గురు ஏக்கங்க ஜீவிச்சாரு, ஏக்கங்க உன்னார். இவங்க 3 பேரும் ஒன்னா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? கொஞ்சம் கவனிங்க, நான் முடிச்சிடறேன். இயேசு கிறிஸ்துவ பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? ஆபிரகாம் கூடார வாசலில் பார்க்கலாம். இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய இடத்துல பிளயம் அந்த கழுதை கூட இருக்கும்போது தேவ தூதனா அங்கே வந்து நிற்கிறார். மனோவா சிம்சோனா அவங்க அம்மா பெற்றெடுக்கும் போது அங்கேயும் வந்து நிற்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாத்தன నిబంధన కాలములో యేసుక్రీస్తు పరిశుద్ధాత్మ దేవుడు ముగ్గురు ఏకంగా జీవించారు, ఏకంగా ఉన్నారు. అయితే புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுகிறிஸ்து பிறந்தபோது பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுகிறிஸ்து ஒன்றா இருந்தாங்க. ஒக்கடைக்க ஒன்னார். இயேசுகிறிஸ்து அற்புதம் செய்யும்போது 3 பேர் ஒன்றா இருந்தாங்க. இயேசுகிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும் போது 3 பேரும் ஒன்றா இருந்தாங்க. இயேசுகிறிஸ்து நடக்க முடியாதவனை நடக்க செய்யும் பொழுது 3 பேர் ஒன்றா இருந்தாங்க. மரித்தவனை உயிரோடு எழுப்பும் போது 3 பேர் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் சிலுவையில் இயேசு தனித்திருந்தார், தனிமைப்படுத்தப்பட்டார் இயேசு. இதுவரைக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒரு மனத்தோடு ஒற்றுமையாய் திருத்துவ தேவர்களாய், திருத்துவம் தான் அதுதான் சொல்லுவாங்க, திருத்துவம் சொல்லுவாங்க. அதை உங்க 3 பேரும் ஒன்றாய் இருந்தார்கள். ஆனால் சிலுவை மரணத்தில் இயேசு தனித்து விடப்பட்டார். ஏன் இயேசு கிறிஸ்து தனித்து விடப்பட்டார்? எதற்காக? கரெக்ட், எதற்காக? మన పాపము ఆయన మీద మోపబడినాయి, మన అక్రమాలు ఆయన మీద మోపబడినది, మన శాపము ఆయన మీద మోపబడింది. ఎంత గొప్ప దేవుడు, ఎంత మంచి దేవుడు. ఆది కాలముల నుంచి ఈ లోకాన్ని సృష్టింపుకు ముందు ముగ్గురు ఏకంగా ఉన్నారు. కడైసి గెత్సేమనే తోటం వరకు కూడా యేసుక్రీస్తుతో పిదా ఉన్నాడు, పరిశుద్ధాత్మ దేవుడు ఉన్నాడు. కానీ సిలువ మరణములో యేసు ఒంటరి అయిపోయాడు. యేసు నీ కొరకు నా కొరకు ఒంటరి అయిపోయాడు. இதுதான் இந்த 6வது வரைக்கும் சொல்றது. இந்த 6 வார்த்தைகள் சிலுவையில் சொன்ன இந்த 6 வார்த்தைகள், 6 வாக்கியால் ஒன்றை கதா, இது முழுமை அடையல. 7வது வார்த்தையில தான் அவர் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால் அவர் தனித்து விடப்பட்டார் தெரியுமா? அந்த இடத்துல அந்த உடன்படிக்கை உடையுது. எப்போ மனுஷனுடைய பாவம் இயேசுவின் மேல சுமத்தப்பட்டதோ அப்போ பிதாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கை உறவு, அந்த உறவு துண்டிக்கப்படுது. எப்போ மனுஷனுடைய அக்கிரமங்கள் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டதோ அந்த இடத்துல பிதாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த அன்பு, அந்த நேசம் கட்டாவது. இதனாலதான் கடைசியில் சொல்றாரு, இந்த 7 வார்த்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டார், ஃபினிஷ் பண்ணிட்டார். இந்த 7வது வார்த்தையில சொல்றார், ஆண்டவரே பிதாவே நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இனி என்னை கைவிடாதீங்க, உம்மோடு கூட என் ஆவியை நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது దేవుడు చేసింది ఫైనల్గా ஆண்டவர் பண்ணது, ஆண்டவர் பண்ணது இதுதான். ஃபைனலா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. கடைசியில
தன் ஆத்துமாவையும் தன்னுடைய ஆத்துமாவையும் பிதாவின் கையில அவர் அர்ப்பணிக்கிறார். அது எப்படி அவரால் முடிஞ்சதுன்னா, எல்லாவற்றையும் செய்ய முடிஞ்ச கர்த்தர் கடைசியில் கைவிடப்பட்டாரு. அந்த கைவிடப்பட்ட நிலைமையில அவர் மட்டும் இந்த 7வது வார்த்தை சொல்லாம விட்டு இருந்தான்னு வச்சிங்களேன், இன்னைக்கு நீயும் நான் அந்த ஐக்கியத்திற்குள்ளாக வந்திருப்போமான்னு தெரியாது. ஏன்னா இவங்க 3 பேர் ஒன்னா இருந்தா ஒரு கிறிஸ்துவனுக்கு முழுமையாகும். உங்க 3 பேர் ஒன்னா இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். உங்க 3 పేரும் ఏకంగా ఈ ముగ్గురు ఏకంగా ఉంటేనే ఏదైనా కూడా ఫుల్ఫిల్ అవుతుంది, లేదంటే ఫుల్ఫిల్ అవ్వదు. அதை இயேசு கிறிஸ்து இந்த 7வது வார்த்தையில ஃபில் பண்ணி முடிச்சு பிதாவின் கையில தன் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் தெளிவா சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். மகா சத்தமிட்டு கூப்பிட்டு உயிரை விட்டாருன்னு வசனம் சொல்லுது. நம்ம நிறைய முறை வேதத்தை நம்ம பார்க்கிறோம், நிறைய படங்களை பார்த்துருக்கிறோம். ஃபாதர், என்னோட ஆவியை உன் கரத்தில் நான் கொடுக்கிறேன், அவர்தான் முடிச்சிருவார். நான் வேதம் தெளிவா சொல்லு, சத்தமிட்டு. எதனால சத்தமிட்டார்னா, அவ்வளவு பாவமும் அவ்வளவு அக்கிரமமும் அவ்வளவு சாபங்களும் இயேசுவின் மேல இருந்ததுனால அவ எல்லாத்தையும் கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு மரண பிசாசை ஜெயித்து இயேசு சொல்றாரு, நான் மரணத்தை ஜெயித்தான் பிதாவே, இப்போ என் ஆவியை உன் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. மரணத்தின் ஆவி, மரண பிசாசை நான் காலை மிரிச்சிட்டேன், பினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஆத்துமாவை உன் கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல லைனை முடிக்கிறார். அல்லேலூயா. இந்த 7வது வார்த்தை மிக முக்கியமானது. ஆகவே இந்த 7 வார்த்தைகளை ஒவ்வொரு வருஷமும் கேட்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பல பேர் பேசுறாங்க. ஆனா இந்த வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தேவன் இந்த 7 வார்த்தைகளை அழகா செஞ்சு முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. 7வது வார்த்தை ஃபில் பண்ணி அவருடைய ஆத்துமாவை அவர் கையில் கொடுத்து, ஆண்டவரே பிதாவே, நான் எல்லாத்தையும் முடிச்சு நான் கிளியர் பண்ணிட்டேன், இனி என் மக்களுக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நாம் எல்லாம் ஒன்னா இருந்து நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.